இங்கிலீஷ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் ஐரோப்பியர்களின் வருகை, அதை ஒட்டி போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய வருகையை எல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டேனியர்களை பற்றி பார்க்க போகிறோம். டேனியர்கள் அவர்கள் டென்மார்க்கை சேர்ந்தவர்கள், அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்ட்டாக வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இப்போ டேனியர்கள்னால் டென்மார்க். இங்கே ஒரு அரசர் இருக்கார், 4ஆம் கிறிஸ்டியன். அவர் 16 மார்ச் 17 இவர் ஒரு பட்டயத்தை வெளியிட்டு அங்கே இருக்கிற கம்பெனியை நீங்கள் போய் இந்தியாவில் நீங்கள் வணிகம் செய்யுங்க அப்படின்னு ஒரு பட்டயம் கொடுப்பாரு. இந்த டேட்டு பார்த்துக்கோங்க, 16 ஆனால் மார்ச் 17. இவங்க அங்கே போனதுமே இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் இவங்களும் டைரெக்டாக வருவாங்க. தமிழ்நாட்டில் 1620 தரங்கம்பாடி, தமிழ்நாட்டில் தரங்கம்பாடின்ற இடத்துல இவங்க ஒரு குடியேற்றங்கள், அதாவது செட்டில்மெண்ட்ஸ், அதை வந்து நிறுவுவாங்க. தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி, அப்புறம் 1676 ஷெராம்பூர் அப்படின்றது வங்காளம் பக்கத்தில் இருக்குது. அங்கேயும் குடியேற்றங்களை நிறுவினர். ஷெராம்பூர் தான் டேனியர்களின் இந்திய தலைமையகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய டேனியர்களின் தலைமையகம் வந்து ஷெராம்பூர். அங்கே தான் அவங்க தலைமையிடமாக வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து டேனியர்கள் வந்து அவங்கள பலப்படுத்திக்க தவறிட்டாங்க. எப்படி ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்கள்லாம் கொஞ்சம் வலுவாக இருந்தாங்களோ அவங்கள விட இவங்க குறைவாக தான் இருந்தாங்க. காரணம் இதுக்கு இவங்களே தான். இவங்களை பலப்படுத்தி கொள்ள இவங்க தவறி விட்டாங்க. அதனால தான் 1845 அப்போயே டேனியர்கள் வந்து இந்தியாவில் வந்து வெளியே போயிடுவாங்க. எல்லா குடியேற்றத்தையும் ஆங்கில அரசுக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. இப்போ தரங்கம்பாடியில் வந்து டேனியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க டானஸ்பெர்க் என்று அழைத்தனர். தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பெர்க் என அழைத்தனர். இங்கே இன்னொருத்தர் சீகன் பால்கு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், சீகன் பால்கு. இவர் தான் டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். யாருன்னா சீகன் பால்கு. இவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். அவர்களை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்களும் வருவாங்க, அதையும் பார்ப்போம். இப்போ ஷார்ட்டாக இதை மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிப்போம். இது வந்து 4ஆம் கிறிஸ்டியன் ஒரு பட்டயத்தை வெளியிடுறாங்க. பட்டயத்தின்படி 1620 தரங்கம்பாடி, 1676 ஷெராம்பூர், இங்கே செட்டில்மெண்ட்ஸ், குடியேற்றங்களை குடியேறாங்க. ஷெராம்பூர் தான் அதோட தலைமையகம். 1845 டேனியர்கள் மொத்தமாக அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் விற்றுட்டு ஆங்கில அரசுக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. தரங்கம்பாடியை வந்து டேனியர்கள் எப்படி அழைச்சாங்கன்னா டானஸ்பெர்க். அப்புறம் டென்மார்க் அரசர் ஒருத்தர் சீகன் பால்கு என்பவரை இந்தியாவிற்கு அனுப்பினார். அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். இவ்வளோதான் டேனியர்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.